அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா அது சேனல் மட்டும் புதுசு புதுசா இருக்குது, ஆனா முகரக்கட்டைங்கெல்லாம் ஒரே முகரக்கட்டையா இருக்குது அப்படின்னா ஜானர் வேற வேறங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல பேசிட்டு இருந்தோமா, அதுல பெரும்பாலும் உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள், இதெல்லாம் வந்து உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு. இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே நம்ம ஜாலியா பேசுவோம். ஏ டு செட் இந்த மேட்டர் தான் அந்த மேட்டர் தான் அப்படின்ட்டு இல்லாம எதை வேணா பேசுற மாதிரி நமக்கு ஒரு சேனல் இருக்கணும். லோக்கலான மேட்டர் இருந்தாலும் பேசுற மாதிரி ஒரு சேனல் இருக்கணும். பேசலாம். அதை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. பாலிடிக்ஸோ என்னவோ பேசுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த இடம் வளம் பாயிண்ட் ஆஃப் வியூவா பிஓவி. ஆமா, சுருக்கமா பிஓவி என்று பெயர் சூட்டி இருக்கிறார் சுரேன். எனவே அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு வணக்கத்தையும் போடலாம். வணக்கம் சுரேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆமா, என்ன பேசலாம் இன்னைக்கு தேதிக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சிபிஐ கரூர் மேட்டர்ல விஜய் அவர்களுக்கு சம்மன் 3வது முறையாக ஆஜராகிற மாதிரி சம்மன் அனுப்பி இருக்குது. வாங்க, ஆனா விட்னஸா தான், இந்த தடவை அக்யூஸ்டாலாம் இல்ல, ஒரு சாட்சியா தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி நம்ம தகவல் பிளாஷ் ஆயிட்டு இருக்குது. இது ஆயிட்டு இருக்கிற அதே ஸ்டேஜ்ல இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை ஒரு வழியா இன்னைக்கு தாண்டா ரிவைசிங் கமிட்டி உட்காந்து பார்க்க போறாங்களாம். பார்த்தாங்கன்னா 10 நாள்ல சர்டிபிகேட் வந்துடும். 10 நாள்ல சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படின்னா தேர்தலுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா நம்ம பார்க்க போற படமே ஜனநாயகம் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா. பார்க்க போறாங்கன்னு காலைல நியூஸ் வருதுங்க. 11 மணிக்கு அடுத்த நியூஸ். 2 மணிக்கு படம் பார்க்கறதா இருந்துச்சுங்க டீமு. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வாந்தி, ஒருத்தருக்கு பேதி, இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா சில நேரம் சுருக்குன்னு இருக்குது, சில நேரம் கடுகடுன்னு இருக்குது, உள்காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அடுத்த 17ஆம் தேதி படம் பார்க்கறாங்களான்னு சொல்லி இது ஒரு நியூஸ். டெல்லியில நடக்கிற ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் டெல்லியில இருந்து சம்மன். இது ரெண்டும் ஓடிட்டு இருக்கிற இதே டைம்ல இன்னொரு பேச்சு என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா, 2 நாளா டிவிகே இந்த அலைன்ஸ்குள்ள போறாங்களா, ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ்குள்ள போறாங்களா, இது இனிஷியேட் பண்றது யாரு? டிவிகே இனிஷியேட் பண்ணுதா, ஏடிஎம்கே இனிஷியேட் பண்ணுதா, பிஜேபி இனிஷியேட் பண்ணுதா, என்ன நடக்க போகுது, சேர்ந்தா என்ன ஆகும் இப்படின்ட்டுலாம் இருக்குது. இல்ல நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய விஷயம், கேட்கணும்னு நினைச்ச விஷயம், பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பிரதர், கொள்கை எதிரி பாஜக இல்லங்க, நீங்க கொள்கை எதிரி பாஜக. ரெண்டாவது சொல்லிடுறேன், அது ஒரிஜினா குரான் மீது சத்தியமாக அந்த கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு வேற அவர் வாயை விட்டார். வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு கூட சொல்லலாமே. எப்படா சொன்னேன்னு விஜய் நினைச்சாரா எனக்கு தெரியாது. ஆனா ஆதவ அர்ஜுனா அதையும் பேசிட்டாரு. இப்ப சொல்லுங்க. இல்லங்க, இப்போ கொள்கை எதிரி பாஜக தான். நீங்கள் வந்து காமன் எனிமி தான் இந்த இடத்துல பார்க்கணும். கொள்கை எதிரி இங்கே பாருங்கள், இன்னொரு டிஃப்ரென்ஸ் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன். ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான், அங்கே வந்து சென்ட்ரலில் ஒரு எதிரி இருக்கான். ஸ்டேட்டுக்கு என்ன தேவை? இப்போது தீய சக்தியை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து என்டிஏ அலைன்ஸில் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் அதிமுக மேலே இருக்கிற நல்ல நம்பிக்கையில் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வரோம். நிறைய பேர் கூட்டணி இந்த மாதிரி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தெல்லாம் நிறைய பேர் கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்கலாம் யாருக்கும் பேசிக்க மாட்டாங்க, எந்த மேடையும் ஏற மாட்டாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள், சாரி டு இன்டரப்ட். இல்ல பரவாயில்ல, எக்கச்சக்கமா இருக்குங்க. நல்ல எக்ஸாம்பிள் எனக்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, 2011 விஜயகாந்த் அவர்களும் அதாவது தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்னு சொல்லி, அதுக்கு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறத விரும்பல. அவங்க கான்பிடண்டா இல்ல, நாங்க எங்க இருக்கிற அலைன்ஸ்லயே நாங்க போறோம் அப்படின்ட்டு. ஆனா சோ தான் போயிட்டு, மரியாதைக்குரிய மறைந்த சோ அவர்கள், துக்ளக் இதுல ஆசிரியர், அவர் தான் போயிட்டு இல்லம்மா நீங்க ரொம்ப கான்பிடண்டா ஓவர் கான்பிடண்டா இருப்போது அந்த சைடு பாருங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. டிஎம்கே, காங்கிரஸ், பாமக, விசிக, அதாவது ஆன் பேப்பர்ல 50% மேல இருக்க மாதிரி தெரியுது அவங்களுடைய அலைன்ஸ். ஸோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆனாலும் கூட ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 41 சீட்னு சொல்லி அவங்க கூட்டணிக்கு வராது விஜயகாந்த் அவர்கள். அப்போ அந்த அம்மா சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, விஜயகாந்த் ஏற மேடையில நான் ஏற மாட்டேன், 2 பேரும் ஒரே மேடையில் ஏறதுன்றது வேணாம், அலைன்ஸ்ன்றது இருக்கட்டும், அது காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு நோக்கத்துக்காக சேர்ற அலைன்ஸ் ஆகட்டும், பிரச்சாரம் அவங்கவுங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நடந்த எலெக்ஷன் தான் அந்த மெகா ஸ்வீப். திமுக வரை 23 சீட்ல அடிச்சு தூக்குறாங்க, எதிர்க்கட்சியா கூட விஜயகாந்த் வந்தாரு இல்ல அந்த எலெக்ஷன். சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த பாலிடிக்ஸை பேசக்கூடியவங்க இப்ப இருக்கிற இந்த டெவலப்மெண்ட்ஸை பத்தி எல்லாம் என்ன நடக்குதியா என்னவாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது சொல்றது என்னன்னா, சரி பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எது வேணா நடக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, விஜய் அந்த விருப்பத்தோட அந்த முடிவுக்கு போறாராங்கிறது கேள்வி இல்லை. அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும், தனியா போட்டி போடணும், 234 தொகுதியில் நிக்கணும், பெண்களுக்கான இவ்வளவு வாக்குறுதிகள் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அவரே வந்து நிறைவேற்றணும், இதெல்லாம் ஒரு ஆசையா இருக்கலாம். ஆனா அந்த இடத்தை நோக்கி தள்ளுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி.
ஒரு விஷயத்திலையும் நெருக்கி 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 கொண்டு வந்து கடைசியில் வேற ஆப்ஷனே இல்லாம இவங்களை ஒழிச்சிட்டு தானே எனக்கு அடுத்த வேலைன்ற இடத்த நோக்கி அவங்களே தள்ளுறாங்களா திமுக அப்படிங்கிற ஆங்கிள் யோசிச்சா சொல்ல முடியாது. எக்ஸாக்டா கரண்ட்லி விஜய் என்ன பிரஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் 30-40 டேஸ்க்கு அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அது எப்படி கவுண்டர் பண்றது, இவ்வளவு விஷயங்கள் அவருக்குள்ள இருக்கலாம். அதனால அப்படி ஒரு முடிவு அவர் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கண்டிப்பா இப்படித்தான் இந்த விஷயத்தை பத்தி பேசுறவங்க சொல்றாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இல்லைங்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு அப்படின்னும் போது எப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த அலைன்ஸ்ல சேர்ந்தா தப்பா பேச மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, சேம் அந்த விஜயகாந்த் ஜெயலலிதா அவங்களுடைய எக்ஸாம்பிள் சொல்லி பிஜேபி லீடர்ஸ் ஏற மேடையில் நான் ஏற மாட்டேன். இல்லைங்க, இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், ஆதவர்ஜுன் வந்து சத்தியம் பண்ணாரு, லீடர் தான் முடிவு பண்ணும். ஆதவர்ஜுன் என்ன வேணாலும் சொல்லலாம், அவர் ஒன்றும் டிசைட் பண்ற இடத்துல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆதவர்ஜுன் நிறைய பிரஸ் மீட்ல வந்து என்னமோ அவர் தான் டிவிக்கோட தலைவர் மாதிரி பேசுறாரு. விஜய் தான் அதை டிசைட் பண்ணணும். ஸோ வந்து விஜய் ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தனியாக நிற்கிறதுனால அது டிஎம்கேக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா விஜய் கண்டிப்பாக கூட்டணி வச்சு டிஎம்கேவை வெளுத்துவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு, 100% நம்பிக்கை இருக்கு. இது உங்களுடைய நம்பிக்கை எடுத்துட்டாலும் உங்களுடைய ஆசை எடுத்து என்னோட ஆசை. எனக்கு எங்க பாருங்க ஓப்பனாக சொல்லுங்க, எனக்கு வந்து விஜய் அவர்களை வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல எனக்கு கம்ப்ளீட் எனக்கு வந்து ஹாப்பி தான். ஏன் அவர் தனியாக நின்று ஒருவேளை முதலமைச்சர் ஆனால் அதில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இங்கே நான் அப்படி சொல்லுங்க, ப்ராக்டிக்கலாக பேசுவோம். தனியாக நின்று முதலமைச்சராக ஆனால் சந்தோஷம் தான். நம்ம ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு நிறையவே நல்லாவே தெரியும், ஹிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்னு. திமுகவை இந்த பர்டிகுலர் விஷயத்துல வெளுத்தணும்னா அது அதிமுகவால் மட்டும்தான் முடியும். ஆக்சுவலி ஏன்னா நான் அப்படி சொல்ல, நம்ம முன்னாடியே பேசணும், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோன்னு ஒரு கேள்வி. இல்லை நான் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணேன். பூட் லெவல் ஒர்க் தெரிஞ்சவங்க ஏங்க, விஜய்க்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, அவர் டெஃபினட்டாக ஷைன் ஆகலாம், டெஃபினட்டாக சிஎம் ஆவார், சரியா? ஆனால் இந்த பர்டிகுலர் எலெக்ஷனில் அவங்க கட்சிக்காரங்களே வந்து வேலையை கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. பூட் லெவல் ஒர்க்லாம் இப்போ நம்ம பேசலாம், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் எப்படி வேலை செய்யணும் அவங்கள பார்த்து மற்ற கட்சி கற்றுக்கணும். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்த நிறையா கட்சி நம்ம பார்த்துருக்கோம். சோஷியல் மீடியாவில் இருக்கும், அவங்க பர்செப்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் பூட் லெவலில் ஒர்க்கை அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா இவங்க 75 வருஷம் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் எலெக்ஷன்ல அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் போறது தான் ஒரு நல்ல டெசிஷனா நான் பாக்குறேன். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் சொல்றேன். சொல்லுங்க. சாரி, மறுபடியும் பரவாயில்ல. ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் சொல்றேன். ஒரு அமைச்சருடைய டீமுங்க, ஆளுங்கட்சி திமுக அமைச்சருடைய அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் நமக்கு வந்து தகவல் என்ன அப்படின்னாங்க, விஜயுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஏஜ் குரூப் என்ன, ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில எத்தனை ஓட்டு பாசிபிள் டிவி கேக் போற பாசிபிள் இருக்கக்கூடிய ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி தனியா கணக்கெடுக்கிறாங்க. வழக்கமா எலெக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தமா இவ்வளவு பட்ஜெட் இந்த தொகுதிக்கு இவ்வளவு செலவு பண்றோம், பப்ளிசிட்டிக்கு இவ்வளவு பண்றோம், கடைசி நேரத்தில் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பண்றோம்னு சொல்லி ஒரு ரேண்டமா ஒரு பிளான் போட்டு எடுப்பாங்க. நம்மளுக்கு ஓட்டு போட ஆளுங்க யாரெல்லாம் பாரு, யூஸ்வலா அவங்களுக்கு கொடுத்து ஓட்டு மாத்தி போடாம பாத்துக்கணும்ன்றது ஒண்ணு பார்ப்பாங்க மெயினா. ஆனா இந்த வாட்டி அதோட இல்லாம விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க எத்தனை பேர் ஒரு தெருவுலையும் கணக்கெடுக்கிறாங்க, பசங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. அப்போ 30,000 ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டா வருது, ஒரு தொகுதிக்கு மாறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு அப்படின்னா அந்த 40,000 ஓட்டுக்குன்னு தனியா பட்ஜெட் எடுத்து வைக்கிறாங்களா? ஒரு தொகுதிக்குன்னு தனி பட்ஜெட்டு, அது போக டிவிக்கே ஓட்டர்ஸ்க்குன்னு தனி பட்ஜெட். அந்த பட்ஜெட்டை வந்து எக்ஸ்ட்ராவா அவங்க போட்டு அவங்களை எப்படி முடியுமோ அப்படி கன்வின்ஸ் பண்ணு, உனக்கு நல்லா தெரிஞ்சவனா தானே இருப்பான், உன் தெருக்காரனா தானே இருப்பான் அப்படி சொல்லி அந்த தெரு சம்பந்தப்பட்ட இவங்க கட்சி ஆளை அனுப்பிச்சு விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ உங்கால் நிக்கிறாரா, உங்கால் நிக்கிறாருன்னா சொல்லு, நானும் ஓட்டு போறேன். நம்ம தொகுதியில உங்கால் நிக்கல இல்ல, விஜய் நிக்கல இல்ல, யாரோ தான் நிக்கிறாங்க. ஆனா இவர் நமக்கு நல்லா வேண்டப்பட்டாலும் தெரிஞ்சாலு, நம்ம சொந்த பந்தம் எதோ வந்தாலும் நாளைக்கு போய் நிக்கலாம் செய்யலாம். அதனால இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம இதுதான் ஓட்டு போடணும், இந்தா பொடி அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா அதுக்குன்னு இருக்கிறாங்கன்னும் போது எந்த அளவுக்கு மைக்ரோ லெவல் ஒர்க் நடக்க போகுது இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்காங்க. அண்ட் டிவிக்கே கட்சியிலேயே எத்தனை பேரை விலைக்கு வாங்க பிளான் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ராஞ்சனா நாச்சியாரா ராஞ்சினி நாச்சியாரா வெளியில வந்து விஜய் சொன்னது எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாம் வருத்தப்படுற அளவுக்கு அந்த மேட்டர் ஒர்த் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இவங்க அழகா அவருடைய வைஃபை ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க மீடியால. அதுக்கு இவங்க கட்சியில இருந்தே கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அந்த நாச்சியார் அவங்க கடுமையா கண்டனம் தெரிவிச்ச அடுத்த மொமெண்ட் பாத்தீங்கன்னா சன் நியூஸ்ல தான் உட்காந்துருக்காங்க. அப்போ உங்க கட்சிக்குள்ள ஊடுருவறதுக்கு திமுக தயாரா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு எக்ஸாம்பிள்.
இல்லைங்க, இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வெளியிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்களோ கட்சிக்குள்ள இப்போ இருக்கிற ஆளுங்களே நிறைய பேர் வந்து திமுகவோட கான்டாக்ட்ல இருக்கலாம். கண்டிப்பா விஜயோட டெசிஷன் மேக்கிங்ல தலையிடலாம். நல்ல டெசிஷனை உள்ள புந்து சொதப்பியும் விடலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்படி யோசிக்கலாம்ல. பாலிடிக்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தயவு செஞ்சு இதை வந்து நான் யாரையும் கன்வின்ஸ் பண்றதுக்காகலாம் பேசுறீங்க. நம்ம ரியாலிட்டியை பேசுவோம், ரியாலிட்டி தெரிஞ்சுப்போம் அப்படின்றதுக்காக தான். எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ட்டு நீங்க என்கிட்ட சொன்ன மேட்டர் தான். வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு கேண்டிடேட் ஆனா டஃப் கொடுப்பாரு, ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கேண்டிடேட் இருக்காரு அப்படின்னா, அங்க வெற்றி வாய்ப்பு இருக்கிற கேண்டிடேட்டும் நல்ல வசதி இருக்கிற கேண்டிடேட்டும் ஏற்கனவே ஜெயிச்ச கேண்டிடேட் இன்னொருத்தர் இருப்பார் இன்னொரு கட்சியில, அந்த கேண்டிடேட் இந்த கேண்டிடேட் கிட்ட இந்த அப்படி ஆமா அது நடக்குது. ஆமா இந்த அப்படி 10 இந்த அப்படி 5 இந்த அப்படி 3ன்னு சொல்லி அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணிட்டு அவங்க வேலையை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டு ஆமா அவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. பிரச்சாரம்லாம் ஸ்ட்ராங்காலாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ கடமைக்கு சும்மா 2 வண்டியில பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி சம்பாதிக்கிற கேண்டிடேட்ஸும் இருக்கதானே செய்யறாங்க. சோ யார் விலை போவார்கள், யார் துரோகியாக மாறுவார்கள் அப்படிங்கும்போது எந்த எல்லைக்கு வேணாலும் திமுக போகும். இன்னைக்கு சர்வேஸ்ல வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை கடைசி நொடி வரைக்கும் கன்வின்ஸ் பண்றதுக்கும் அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கும் என்ன வேலை வேணா செய்வாங்கன்னும் போது டிஎம்கேவை வீழ்த்துவதற்கு தனித்தனியாக நின்று கொண்டிருந்தால் சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல தான் வருது. கரெக்ட், நீங்க கரெக்டா இது எக்ஸாக்டா கரெக்ட் பாயிண்ட். அதே மாதிரி விஜய் வந்து யாரு நம்பிக்கையான ஆளு, யாரை நம்பலாங்கிறத அவர் டிசைட் பண்றதுக்கான ஹை டைம் இது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. அவர் தனியாக இந்த ஒரு விஷயத்தில் அவர் டெசிஷன் எடுத்து அந்த டெசிஷனுக்கு அவர் ஸ்ட்ராங்காக அக்செப்ட் பண்ணிட்டு நின்னால் மட்டும்தான் இது பாசிட்டிவாக முடியும். ஏன்னா இவங்க இருக்க அவரே நீங்களே சொன்னீங்க மேடையில் முதல்ல இங்கே இருக்கிறவங்களான்னு, அந்த முதல்ல என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து லெத்தாஜிக்காக இருக்கிறது வந்து எல்லாருக்கும் ஆபத்து. அண்ட் இன்னொரு மேட்ரு நீங்க சொன்ன மேட்ரு நான் ஞாபகப்படுத்துறேன். போன வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நினைக்கிறேன் இறங்கி அடிக்கணும். நேபாளில் ஒரு லீடர் பேலன்ஸ் அதை பற்றி பேசின வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க. அடிக்க ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க கொண்டு வர இந்த ஃபேமிலி ரிலேட்டடான காசிப்ஸ்லாம் ஒரு மூளை கூட அது ஒன்னும் அஃபெக்ட் பண்ணாது. நிஜமா வொர்க் அவுட் ஆகாதுங்க. அவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லியா, அவர் எங்களை பத்தி கேள்வி கேட்டுக்கிறாரு, நீ என்ன அவரை பத்தி என்கிட்ட வந்து ஏதோ நியூஸ் சொல்லிட்டு அவரு என் வீட்டுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு, நீ என்ன அவர் வீட்டுக்கு அதை வந்து என்கிட்ட சொல்லுகிறன்னு சொல்லி மக்கள் இது எல்லாம் திரும்பிடும். இப்போ இருக்கிற நரேஷன் அப்படியே திரும்பிடும். ஸோ அப்படின்றதுனால இப்பெல்லாம் ஒரு 2 நாளா டாக்ஸ் போயிட்டு இருக்குது. இது எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு நமக்கு தெரியாது. வெதர் இட் மைட் எண்ட் அப் இன் அலையன்ஸ் ஆர் இ மே கோ சோலோ, தனியாக கூட நிற்கிற மாதிரி வரலாம். எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்றது, மக்கள் எந்த அளவுக்கு அவேராக இருக்க போறாங்க, எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக டிசைட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பத்திரிகை சுதந்திரத்திலிருந்து தனி மனித சுதந்திரம் வரைக்கும் எல்லாமே கிடைக்குமா, இல்லை மறுபடியும் போய் அதே லூப்புக்குள்ள மாநாடு படத்தில் இப்படி எந்திரிப்பான் பாருங்க எஸ்.ஜே. சூர்யா, மறுபடியும் மாடான்ற மாதிரி மறுபடியும் இவங்க தானா அப்படின்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உட்கார்ற நிலைமை வருமா. இந்த விஷயம் நடக்க கூடாதுங்கிறதுனால தான் நான் ஆசைப்படுறேன் கூட்டணிக்கு வரணும்னு. என்னோட முழுக்க ஆசை டெஃபினட்டா அதுதான். விஜய் கூட்டணிக்கு வரணும், கூட்டணிக்கு வந்து பெரிய லெவல்ல வெற்றியை பெறணும். அந்த கூட்டணி யாரோட அவர் போறாரோ. நீங்க நினைக்கிறீங்களா பிரதர், விஜய் வந்து கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா, ஒரு தடவை கூட்டணி வச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கான சிஎம் ஃபேஸ்ன்றதே போயிடும். மற்ற கூட்டணி கட்சிகள் இப்ப எப்படி ஒரு தடவை கூட்டணி வச்சுட்டு அப்படியே கரைஞ்சு போயிடுறாங்களோ அந்த மாதிரி கரைஞ்சு போயிடுவாரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, நான் எப்படி பார்க்க வரேன்னா, இது வந்து அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இட் டேக்ஸ் டைம். யாரா இருந்தாலும் எவ்வளோ பேர் நம்ம வரலாறுல பார்த்துருக்கோம், இமீடியட்டா யாருக்கும் கிடைச்சது இல்லை யாருக்குமே. அது எப்படி போகும்னு சொல்ல முடியாதுடா. அவர் இந்த இடத்துல வந்து தொடர்ந்து நல்லா செயல்பட்டார்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃபேஸ் அவர் தான், வேற ஃபேஸே கிடையாது. இன்னொன்னு அந்த விஷயம் இவருக்கு நடக்காதுன்னு நான் எந்த ஆங்கிள் யோசிக்கிறேன்னா, அவர்கிட்ட இருக்கிற பசங்க அவங்க இந்த தடவை ஒரு வேலை பண்றாருன்னு வச்சுக்கலாம், ஒரு என்ன சொல்றது அலைன்ஸ் பண்றாரு, திமுக அடிச்சு தூக்குறதுக்காக பண்றாருன்னா கூட காத்துக்கிட்டு இருப்பாங்க மறுபடியும் எப்ப அவர் வந்து என்ன சொல்றது இது முடிச்சுட்டு அடுத்து எப்ப மறுபடியும் அவரை தனியா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி சிஎம் கேண்டிடேட்டா அவர் வரப்போறாரு, சிஎம்மா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மொமெண்ட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்க. 2 டேஸ்ல மறுபடியும் அப்படி நரேட்டிவ் மாத்திடுவாங்க. அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இல்லைனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா சிஎம் கேண்டிடேட் தான். அது இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு நல்லா செயல்பட்டு நல்லபடியா எடுத்துட்டு போனாருன்னா டெஃபினட்டா அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு. பவன் கல்யாணும் அதான் அட்வைஸ் பண்ணிருக்காருன்ற மாதிரி செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். பார்ப்போம். எண்ட் ஆஃப் த டே விஜய் அவர்களுடைய டெசிஷன். இது நம்மளோட தனிப்பட்ட ஆசை, அதை நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். உங்க ஆசை ஏன் ஆசைன்னு சொல்லிக்கலாம். வந்தா நல்லா இருக்குமே நான் ஃபீல் பண்றேன்.
ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இருக்கும், நீங்க ஜெயிக்க நிம்மதியா இருக்கலாங்க எல்லாம். ப்ரோ சரி, நான் தான் வந்துட்டாரு. சொல்றேன் 80 எம்எல்ஏ 70 எம்எல்ஏ வச்சுட்டு கூட திமுக உட்கார கூடாது சட்டமன்றத்துலன்றேன். இருக்கவே கூடாது. 10 அதிகம்ன்றேன். வந்து பேசினாருன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை சும்மா ஒரு இமேஜினரியா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அப்படி ஒரு அலையன்ஸ் செட் ஆயிட்டு 234 உங்களை முடிக்கிறோம் அப்படின்னு விஜய் சொன்னா முடிச்சிருவாங்க. அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இப்ப சொன்ன அதே டோன்ல விஜய் வந்து வெளியில பேசணும், கண்டிப்பா பேசணும். அன்னைக்கு சொன்னாருன்னா கான்பிடன்ஸ் வந்துடும், அந்த ஹைப் அப்படி பிச்சுக்க ஆரம்பிச்சிடும், முடிச்சிருவாங்க. 234 முடிச்சு 0 முடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, சொந்த தொகுதியில் தோன்றாலும் ஆச்சரியப்படுறாங்க. ஆமா, கண்டிப்பா நடக்கலாம். பட் தமிழ்நாடுக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம பேசுறது நடக்கணும். நான் வந்து இறைவனை வேண்டுதேன். எக்ஸ்ட்ரீம்ல இருக்கீங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நான் ரொம்ப இன்னும் பாசிட்டிவ் ஆயிடுவேங்க. சீரியஸா சொல்றேன், எனக்கு பெரிய ஆசை அது. சரி, ஓகே, உங்க ஆசை நிறைவேறுதா அப்படின்ட்டு நண்பர்கள் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பாதி பேர் திட்டுவாங்க, நரேட்டிவா செட் பண்றேன், நரேட்டிவ்லாம் செட் பண்றாங்க, ஒரு மாதிரி நரேட்டிவ் செட் பண்றதுல அப்படியே எல்லாம் கேட்டு போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்.